على رسوله الكريم بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. المال والبنون زينة الحياة الدنيا. صدق الله العظيم. அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்றோடு 12 தராவீஹ் முடிவடைந்திருக்கிறது. 15 ஜுஸு சரியாக பாதி குர்ஆன் நிறைவு பெற்றிருக்கிறது. நேற்றைய மக்ரிபிலிருந்து நாம் ரமலானுடைய 2வது பத்திலே நுழைந்திருக்கிறோம். 2வது பத்தினுடைய 2வது இரவு இது. முந்தைய 10 நாட்களில் அல்லாஹுவினுடைய ரஹ்மத்தை கேட்டது போல் 2வது 10 நாட்களில் அல்லாஹுடைய மஃபிரத்தை கேட்க வேண்டும். ரப்பிக்ஃபிர்லி துனூபி என்று கேட்கலாம். ரப்பனா ஃகிஃபிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன் என்று கேட்கலாம். ஓய்வில் இந்த 10 நாட்களில் இருக்கும் தோறெல்லாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று பாவ மன்னிப்பும் தேடலாம். அல்லாஹ் 2வது பத்தில் பாவ மன்னிப்பு பெறுகிற மக்களில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானா. இன்றைக்கு ஓதப்பட்டது 15வது ஜுஸு முழுக்க. நேற்றைய தினத்தினுடைய தேனி என்கிற அத்தியாயத்தில் கொஞ்சமும், இஸ்ரவேலர்கள் என்கிற அத்தியாயத்தில் முழு அத்தியாயமும், கஹஃப் குகைவாசிகளுடைய அத்தியாயத்தில் 3/4 பகுதியும் ஏறத்தாழ ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பெரும்பாலான இடங்களில் பொருளாதாரத்தை பற்றிய செய்திகள் வந்தது. 3-4 இடத்துல அதே வந்தது. ஆரம்பத்தில் 4வது ரக்காயத்து 5வது ரக்காயத்தில் ஒரு செய்தி வந்தது. وَلَا تَجْعَلْ يَدَكَ مَغْلُولَةً إِلَى عُنُقِكَ. யாராவது காசு கேட்டால் இல்லைன்னு சொல்லி கழுத்தில் கையை கட்டிக்கிட்டு உக்காந்துக்காத. وَلَا تَبْسُطْهَا كُلَّ الْبَسْطِ. கொடுக்குறேங்கிற பேரில் பூராத்தையும் இறைச்சி விட்டுட்டும் உக்காந்துக்காத. என்ன ஆகும்? فَتَقْعُدَ مَلُومًا مَحْسُورًا. 2 வார்த்தை எல்லாம் சொல்கிறான். அறவே காசில்லை என்கிட்ட எல்லான்னு கஞ்சத்தனம் பண்ணால் அது மலூம் ஆயிடுவேன். மலூம்னா ஊரெல்லாம் உன்னை திட்டுன்னு அர்த்தம். திட்டப்படக்கூடியவனாக, திட்டு வாங்குபவனாக, நிந்திக்கப்பட்டவனாக ஆயிடுவேன். அத்தனையும் தூக்கி வெளியில் விட்டுட்டு வீட்டுக்கு மனைவி மக்களுக்கு இல்லாமல் இருந்தால் மஹசூரா, ரொம்ப கை சேதத்திற்குரியவனாக ஆயிடுவேன். பொருளாதாரத்தில் இந்த 2 நிலைமையுமே தவறு என்று சொல்லுகிறது குர்ஆன். கொஞ்ச தூரம் தாண்டி வந்தால் கஹ்ஃப் சூராவில் ஓதப்பட்டது 17வது 19வது ரக்காயத்தில் அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. பொருளாதாரங்கிறது, செல்வங்கிறது இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரம். ஜீனத் என்று வருகிறது. ஜீனத்துனா அலங்காரம். அதே கஹ்ஃபில் ஓதப்பட்ட இன்னொரு வசனத்தில் ரொம்ப காசு இருக்குதுன்னு ஆட்டம் போட்ட ஒருத்தன் கடைசியில் அழிஞ்சு போகிறத பற்றி வருது. அங்கே அக்தரு மின்க மாலன் வ அஅஸ்ஸு நஃபரா. எங்கிட்ட காசு அதிகமாக இருக்குது, எங்கிட்ட கூட்டம் நிறையா இருக்குது அப்படின்னு ஒருத்தன் துள்ளனவன் கடைசி முடிவு எப்படி ஆச்சுங்கிறத பற்றி வந்தது. இந்த செல்வம் என்கிற இந்த விஷயத்தை சுற்றியே இன்றைக்கு ஒரு 3-4 இடங்களில் ஓதப்பட்டது. அன்பிற்குரியவர்களே, செல்வம், காசு பணங்கள், பொருளாதாரம், செல்வம்னு எதுக்கு சொல்லுவாங்க? அதனுடைய அரபியினுடைய விளக்கப்படி காசு பணங்கள், தங்கம் வெள்ளி நகைகள், கால்நடை செல்வங்கள், இதுக்கு பேர் தான் செல்வம். அரபுகள்கிட்ட ஒருத்தர் செல்வந்தன்னு பேர் வாங்கணும்னா ஒட்டகம் அவன்கிட்ட இருக்கணும்.
அவன் ஒட்டகத்துக்கு ஓனராக இல்லைன்னா செல்வம் அவன்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். செல்வம் ஒட்டகம் வச்சுருந்தான்னா அவன் செல்வம்னு அர்த்தம். ஆடு மாடு ஒட்டகங்களை உடையவர்கள் செல்வந்தர்கள், தங்கம் வெள்ளி நகைகளை உடையவர்கள் செல்வந்தர்கள், தீனார் திருகங்களாய் அல்லது ஒவ்வொரு நாட்டுக்கு தோதுவார் ரூபாய்களாய் டாலர்களாய் வைத்திருப்பவர்கள் செல்வந்தர்கள்னு அர்த்தம். குர்ஆனில் 2 முரண்பாடான வார்த்தை வரும். என்னென்னா, செல்வத்தை அல்லாஹ் பல இடங்களில் ஃபித்னான்னு சொல்கிறான். நம்ம அம்வாலுக்கும் உலாதுக்கும் ஃபித்னா, உங்கள் காசு ஃபித்னான்னு சொல்கிறான். இன்றைக்கி ஓதுன இடத்துல உங்கள் காசு ஜீனத், அது அலங்காரம்னு வருது. சரியாக கையாண்டா ஜீனத்தாயிரும். சரியாக சொல்கிறபடி ஷரியத் சொல்கிறபடி காசை கையாளலைன்னா ஃபித்னாவாக மாறிடும். பொருளாதாரத்தை சம்பாதிக்கிற விஷயத்திலும் செலவழிக்கிற விஷயத்திலையும் குர்ஆனில் மட்டும் நமக்கு 4-5 கைடு லிஸ்ட் கிடைக்குது. ஒரு 5-6 வழிகாட்டுதல்கள், ஒரு 5 முக்கியமாக சொல்லணும். முதல் விஷயம், பொருளாதாரத்தில் அல்லாஹ் சொல்லுவது, ஹலாலாக மாத்திரம் சம்பாதிக்க வேண்டும். பாத்திலான முறையில், அநியாயமான முறையில் எந்த சம்பாத்தியமும் கூடாது. செல்வத்தை சேர்ப்பதற்காக முதல் வழி. அப்படி ஏதாவது சம்பாரித்து நீ சாப்பிட்டேன்னா, இன்னமா யாக்குல் உணவை பொத்துனையும் நாரா, அவர்கள் வயிற்றில் நெருப்பைத்தான் சாப்பிடுகிறார்கள், நரக நெருப்பை. இது நம்பர் 1. 2வது, காசு கையில் வச்சிருக்கிறவங்க அநியாயமாக ஆட்டம் போட வேணாம். பல துஸ்ரிஃபுங்கிறாங்க, பொருளாதாரத்தை விரயமாக செலவு செய்யக்கூடாது. தேவைக்கு செலவு செய்யலாம், சிறப்பானவற்றில் செலவு செய்யலாம், அனாவசியங்களிலே செலவு போகக்கூடாது. அனாவசியங்களில் ஒருத்தர் செலவழிச்சிட்டு இருக்கான்னாவே அல்லாஹ் அவன் காசில் பரக்கத்து செய்யலைன்னு அர்த்தம். நம்மளாம் முடிவு பண்ணிக்கலாம், அல்லாஹுடைய பரக்கத்து அவன் காசில் இருக்கா இல்லையா, அவன் செலவழிக்கிற விதத்தை வச்சே முடிவு பண்ணிடலாம். செல்வத்தினால் ஆட்டம் போட வேண்டாம் அப்படிங்கிறது 2வது. 3வது, அல் இன்ஃபாக்கு ஃபில் மால், மார்க்கம் அனுமதித்திருக்கிறவற்றில் அல்லாஹுவின் பாதையில் நிறைய செலவு செய்ய வேண்டும். அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்ய வேண்டும். 4வது, லாத்தூது சுபஹா அம்வாலக்கும், காசு ரொம்ப முக்கியமானது, முட்டாள்களிடம் தராதீர்கள். அப்படியே வருது, முட்டாள்தனத்திற்கும் செலவழிக்கக்கூடாது, முட்டாள்களிடம் முட்டாள்களுக்கு கொடுக்கக்கூடாது. பொருளாதாரத்தை வாங்குபவன் சரியாக பயன்படுத்துகிறான் என்று தெரிந்தவர்களிடத்தில் தாருங்கள். முட்டாள்களிடம் செல்வத்தை தர வேண்டாம். இதே பொருளாதார விஷயத்தில் மார்க்கம் சொல்லுகிற இன்னொரு கைட்லைன் என்னன்னா, எந்த காலத்திலேயும் அனாதைகளின் பொருள்களை, பொது சொத்துக்களை சாப்பிட்டு விட வேண்டாம். லா தக்குலு அம்வாலல் யதாமா, எத்தீம்களினுடைய பொருட்களை சாப்பிட வேண்டாம். இதெல்லாம் பொருளாதாரத்தில் நமக்கு திருக்குர்ஆனில் தரப்பட்டிருக்கிற வழிகாட்டல்கள். பொருளாதாரத்தை சேர்க்கலாமா, செல்வம் சேர்க்கலாமா, செல்வம் சம்பாதிக்கலாமா, மாறி மாறி பயான் பண்ணுறதை பார்த்தா காசே வச்சுக்க கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு வரலாம். ஜாயிஸ், சேர்ப்பதும் ஜாயிஸ். நம்ம சொன்னாலும் சொல்லாட்டியும் அல்லாஹ் சொல்கிறான், காசின் மீது மனிதனின் பிரியம் பயங்கரமான பிரியங்கிறான். ஒத்துஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா, எக்கச்சக்கமாக நீங்கள் காசை பிரியப்படுறீங்க. இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத், அவன் கயிர்னா அந்த இடத்துல காசுன்னு அர்த்தம். காசு பணங்களை கடுமையாக பிரியப்படுகிறான். இப்போ அந்த அளவுக்குள்ள பிரியப்படக்கூடிய காசை சேர்க்கலாமா, சேர்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ், நிஅமல் மாலு சாலிஹு லிர்ரஜுலி சாலிஹி, அழகான வார்த்தை. சாலிகான சம்பாத்தியத்தில் உள்ள காசு சாலிகான மனிதனுக்கு நல்லது. நல்ல காசு நல்ல மனிதர்களுக்கு நல்லது. இங்கேயே வந்துருச்சு, கெட்ட காசு ஆகாது, கெட்ட நபரும் ஆகாது. அப்படி இருந்துச்சுன்னா அது கெட்டது. நல்ல காசு நல்ல மனிதர்களுக்கு நல்லது. அப்படின்னா
எவ்வளவு கோடிகள் வேண்டுமானாலும் அவர் வைத்திருக்கலாம். அனுமதி உண்டு மார்க்கத்தில். நீ கோடி வச்சிருக்கிற, நீ நேர நரகத்துக்கு தான் போவ அப்படின்லாம் சொல்ல முடியாது. சில பேர் காசை வைத்துக்கொண்டு சொர்க்கம் செல்பவர்கள் இருக்கிறார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பிரபலமான சஹாபி. உடம்பு சரியில்லை, ஒரே ஒரு பெண் பிள்ளை மட்டும்தான் அவங்களுக்கு, சொத்து கொஞ்சம் இருந்துச்சு. அவர் இடையில உடம்பு சரியில்லாமல் ஆகி மௌத்தா போயிருவோன்னு அவர் முடிவு பண்ணார். ஆனால் அதில் மௌத்தாகலை, அதிலிருந்து மீண்டு ரொம்ப நாள் இருந்தார். ஆனால் மௌத்தா போகிறதா நினச்சிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் வந்து கூப்பிட்டு விட்டார். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்த்தாங்க, அவர் படுத்திருந்தார். அநேகமாக நம்ம போயிடுவோன்னு அவராக முடிவு பண்ணிவிட்டு, யார் ரசூலல்லாஹ் என்ற சொத்தெல்லாம் இருக்குது, நான் எல்லா சொத்தையுமே மார்க்கத்துக்காக கொடுக்குறேன், அதெல்லாம் வேணாம், அப்படியெல்லாம் தரக்கூடாது, உனக்கு மகள் இருக்குல்ல அதுக்கு கொடு அப்படின்னாங்க. சரி, என் சொத்தில் பாதியாவது தர்றேன், அது பாதியெல்லாம் வேணாம், மகளுக்கு நீ கொடு. அப்புறம் இப்படி ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வந்து கடைசியாக சொன்னார், 1/3 3/1 எடுத்துக்கங்க மார்க்கத்துக்காக, மிச்சத்தையெல்லாம் நான் பிள்ளை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்துக்காக கபூல் செஞ்சுட்டாங்க. ஆனால் சொன்னாங்க, ஃபஸ்ஸுது கதீரும் அன் ததர வரதக ஆலத்தன் கைரும் மின் அன் ததரகும் அக்னியா. அதாவது ஆலத்தன் எகோஃபூன் ஆகும், 3/1 கொடுத்துருக்க, இதே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூலமாக நமக்கெல்லாம் சொன்னார்கள், உங்கள் வாரிசுகளை பிறரிடம் கையேந்துகிற சூழ்நிலையில் விட்டு செல்வதை விட அவர்களுக்கென்று கொஞ்சம் செல்வத்தை நீங்கள் வைத்துவிட்டு போவது சிறந்தது. இந்த ரசூலுல்லாஹ் சொன்னது சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில். அவருடைய நிலைமையில் இருந்து சொன்னாங்க, உலகத்தில் எல்லாருக்கும் இன்றைக்கும் இது பொருந்தும், வாரிசுகளை அவர்கள் அடுத்தவர்களிடம் கையேந்துகிற நிலைக்கு விட்டுவிட்டு போகாமல் அவர்களுக்கென்று ஏதாவது ஒரு தந்தையோ அல்லது யார் அந்த குடும்பத்தினுடைய தலைவனோ அதை வைத்து விட்டு போவது என்பது சிறந்தது என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது நல்ல காசு நல்ல மனிதருக்கு நல்லதுன்னு வந்த ஹதீஸும் சரி, இந்த ஹதீஸும் சரி, செல்வத்தை வைத்திருக்கலாம், செல்வத்தை சேர்க்கலாம். ஒரே ஒரு நிபந்தனை, மார்க்க சொன்னபடி சம்பாதிச்சிடணும், சொல்கிற இடத்துல செலவழிச்சிடணும். எவ்வளவு கோடிகள் வேண்டுமானாலும் இருக்கலாம். பணக்காரர்களுக்குள்ள சிறப்பு பற்றி ஹதீஸில் ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ வருது. அல்லாஹ் செய்திருக்கிற மிகப்பெரிய சிறப்பு அது, அல்லாஹ் தந்த சிறப்புன்னு வருது. பணக்காரராக இருக்கிறதுனால, அவர் காசு வச்சிருக்கிறதுனால அவர் அப்படின்னு தள்ளி நிற்கிற ஆள் இல்லை, ஃபதுலுல்லாங்கிற வார்த்தை வருது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பணக்காரர்களாக இருந்த சஹாபாக்களுக்கும் ஏழைகளாக இருந்த சஹாபாக்களுக்கும் போட்டி இருந்துச்சு. அப்போ ஏழைகளான சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, நாங்களும் தொழுகிறோம் அவங்களும் தொழுகிறாங்க, பணக்காரங்களும் தொழுகிறாங்க, நாங்களும் நோன்பு வைக்கிறோம் அவங்களும் வைக்கிறாங்க, நாங்களும் ஜியாதுக்கு போகிறோம், அவங்க எல்லாமே இருக்குது. அவன்கிட்ட காசு இருக்குது, தர்மம் செய்கிறாங்க, எங்கள்கிட்ட இல்லை, செய்யலை. ஆனால் எங்களை விட அவங்களுக்கு அதிகமாக நன்மை கிடைக்குதே. இந்த தர்மம்னு ஒன்று நிறைய கொடுத்து அவங்க சம்பாரிச்சிக்கிறாங்க, நாங்கள் என்ன இருந்தால் தராமையாக இருக்க போகிறோம், எங்கள்கிட்ட இல்லை. இப்போ என்ன கேள்வினா, நன்மை எங்களை விட அவங்களுக்கு வருது, எங்களுக்கும் வேணும். இது ஒரு ஆரோக்கியமான பல்வேறு சஹாபாக்கள்கிட்ட இருந்த போட்டிகளில் இது ஒன்று. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை நீங்கள் ஓதுங்க, அவங்க கொடுத்துட்ருக்கிற செல்வத்து அளவுக்கு உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருவான். ஆகா, இது நல்ல வழியாக தெரியுது, அவங்க வாரி வழங்கட்டும், நம்ம வாயிலே ஓதிடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க வாட்டில் எடுத்து ஓத ஆரம்பித்த உடனே அவங்க பார்த்தாங்க, இது என்ன புதுசாக என்னமோ ஓதுறாங்களே. பார்த்துட்டு என்னன்னாங்க, ஒருத்தர் சொல்லிட்டாரு, நீங்கள் காசு கொடுக்குறீங்கல்ல, அதுக்கு பதிலாக நாங்கள் இதை ஓதனா போதும், அது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்போ நாங்களும் ஓதுறோன்னு அவங்க ஓதுனாங்க, சுபான். அவங்க ஓதுன உடனே திரும்ப இவங்கெல்லாம் அங்கே போயிட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கல்ல, இப்போது அவங்களும் அதை ஓதுறாங்க. அப்போ நன்மை அவங்களுக்கு இன்னுமெல்லாம் கிடைக்குது. முதல்ல அவங்கள்ட்ட காசு இருக்குது, எங்கள்கிட்ட இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ.
அது அல்லாஹுடைய ஃபதுல், பணம் காசுங்கிறது. அல்லாஹ் சில பேருடைய கையில் அதை கொடுப்பான். யுத்திஹி மையஷா, நாடியவர்களுக்கு இறைவன் தருவான். இந்த ஹதீஸில் பொருளாதாரம் கொடுக்கப்பட்டு சரியான சம்பாத்தியத்தில் சம்பாதித்து சரியான பாதையில் செலவும் இருக்குமேயானால் அந்த செல்வம் மிகவும் போற்றுதலுக்குரியது என்பது தெரிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு நேரங்களில் மிகப்பெரிய அளவில் நல்ல முறையில் செலவழித்த செல்வந்தர்களை பாராட்டியிருக்கிறார்கள். 4 பேருடைய செல்வம் இல்லைன்னா இஸ்லாமே இல்லை அப்படின்னு வருது. ஃபஸ்ட்டு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு. 4 பேர் இல்லைன்னா ஒன்றுமே இருந்திருக்காது. பல்வேறு காலகட்டங்களில் மார்க்கத்தை நிறுத்திய பெருமை இவர்களுக்கு சேரும். குறிப்பாக மக்காவில் தூக்கி நிறுத்தினது 2 பேர், கதீஜா அம்மாவும் அபூபக்கர் ரலியல்லாஹு. மதீனாவில் இஸ்லாம் வந்ததற்கு பிறகு அதை தூக்கி நிறுத்தினது 2 பேர், உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களுடைய செல்வமெல்லாம் தங்களுக்கு எப்படி பயன்பட்டது என்பதை பல்வேறு ஹதீஸுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். பல்வேறு ஹதீஸுகள். வாசத்தனி பிமாலிஹா, ஊரெல்லாம் இல்லை என்று சொன்னபோது எனக்கு வாரி கொடுத்தவர் கதீஜா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், மாலஹு இந்தனா யதன் மஹலா பக்ரின் ஃபைன்னஹு யுகாஃபிஹு அல்லாஹு யௌமல் கியாமா. நான் யாருக்கும் கடன் பாக்கி தர வேண்டியதில்லை, ஆனால் அபூபக்கர் கடனை என்னால் அடைக்க முடியவில்லை, அல்லாஹ் தான் மறுமையில் தர வேண்டும். ரசூலுல்லாஹ் சொந்த கடனை சொல்லலை, கைமாத்து கொடுங்கன்னு ரசூலுல்லாஹ்லாம் வாங்கலை. மார்க்கத்துக்கு அபூபக்கர் செலவழித்ததுக்கு. யாருக்கு வேணாலும் நீ செலவழிச்சதுக்கு இந்தா வச்சுக்கோன்னு கடனை அடைச்சிடலாம். அபூபக்கர் இந்த மார்க்கத்திற்கு வாரி வழங்கிய செல்வத்திற்கு திரும்பவெல்லாம் ஈடா எதையுமே கொடுக்க முடியாது. யுகாஃபிஹு அல்லாஹு யௌமல் கியாமா, அல்லாஹ் தான் மறுமையிலே அதை அடைக்க வேண்டும் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொருளாதாரத்தில் ஒரு 5-6 கைடு சொன்னோம், 5 சொன்னோம். 6வது முக்கியமான ஒன்றே ஒன்று, அதுதான் கடைசி. அது சொல்லி முடிச்சிடலாம். குர்ஆனில் வருது, ஃபமின்கும் மையபுஹல் ஃபமையபுஹல் அன் நஃப்ஸி ஃபைன்னமா யபுஹலு அன் நஃப்ஸி. உங்களில் நிறைய பேர் காசை வச்சுக்கிட்டு கஞ்சத்தனம் பண்ணுறீங்க. குர்ஆனில் உள்ள வார்த்தை. கஞ்சத்தனம் பண்ணுறவன் அவனுக்கு நஃப்ஸுக்கே அவன் கஞ்சத்தனம் பண்ணிக்கிறான். அடுத்தவங்களுக்கு கஞ்சத்தனம், அது உண்மைதான். கஞ்சனாக இருக்கிறவன் அடுத்தவங்கள்ட்ட கஞ்சனாக இருக்கிறது இல்லை. அவனும் சாப்பிட மாட்டான், நல்ல துணி போட மாட்டான், வீட்டுக்கும் வாங்கி கொடுக்க மாட்டான், மனைவி மக்களை பாடாப்படுத்துவான். என்னென்னா மற்றவங்களுக்கு தராமல் அடைச்சி வச்சுக்கிறதுங்கிறது மட்டுமல்ல, தன்னைத்தானே. சில பேர் அது என்ன அல்லாஹ் காப்பாற்றின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் ஜுப்னி வல் புஹுல், கஞ்சத்தனத்தை விட்டும் யாரெல்லாம் நான் உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன்னா. ஹுனைன் போரில் வச்சு சொன்னாங்க, இந்த மலை அளவுக்கு நீங்கள் எங்கிட்ட கொடுத்தாலும் ஒரே ஒரு பேரிச்சம்பள அளவுக்கு கூட, ஒரு திருகத்தை கூட நான் அதில் கஞ்சத்தனம் பண்ண மாட்டேன், நான் அப்படியே கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஞ்சத்தனம் வந்துருச்சுன்னா அது ரொம்ப சிக்கல், குடும்பத்தில் சிக்கல், சமுதாயத்தில் சிக்கல். சில பெரிய ஆளுகள்கிட்ட வந்துடும். ஒருத்தர் இருந்தார், அபுல் அஸ்வத் அத்வலி அப்படின்னு ஒருத்தர். அபுல் அஸ்வத் பெரிய மனுஷன், ஹிஸ்ட்ரியில் பெரிய நபர். இந்த அரபிக்கு இன்றைக்கி படிக்கிற கிராமர்களில் பூரா எக்கச்சக்கமான இந்த கிராமர்களுடைய செக்ஷனை எல்லாம் வடிவமைச்சதே அவர் தான். அல்லாமா அபுல் அஸ்வத் பெரிய அல்லாமா. ஆனால் என்ன பண்ணுறது, கஞ்சத்தனம் மட்டும் இருக்குது. பசங்கள்கிட்ட சொல்லுவாராம், இந்த ஏழைகளுக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்கலாம் வேணாம் பாரான். ஏன் கொடுக்க வேணாங்கிறீங்க? இல்லை, ஒரு வேளை அவங்களுக்கு கொடுக்கணுன்னு இருந்தால் எல்லாம் கொடுத்துருப்பான், கொடுக்காமல் இருக்கணும்னு வச்சுருக்கான், அதனால் நம்மளும் கொடுக்காமல் இருக்கலாம். தத்துவமே தப்பு. இப்படி அவர்கிட்ட சாமானியமாக யாரும் வாங்கவும் முடியாது. நல்ல அருமையான சாப்பாடு சாப்பிட்டு உட்காந்துருக்காரு. ஒரு ஆள் பசியோடு வர்றார். அவருக்கு தெரியும் இவர்கிட்ட போனால் கிடைக்காதுன்னு. கொஞ்சம் பேசி பார்ப்போம், கூட தட்டில் உட்கார வச்சு அருமையான உணவு இருக்குது, ஏதாவது பேசி பார்ப்போம், சிக்குதான்னு கிடச்சதுன்னா சாப்பிட்றலான்ட்டு வந்து உட்காந்து சலான் சொன்னார். இவர் சாப்பிட்ருக்கிறப்போ இவர் பதிலெல்லாம் சொல்லலை, வார்த்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சார் என்னமோ, இப்படின்னு தலையாட்டினார். என்னமாவது ஆரம்பிக்கணும்.
இந்த ஆரம்பித்து பேசுகிற பேச்சில் அவர் வாப்பா உட்கார் சாப்பிட்லான்னு கூப்பிடணும். இந்த அவரோட பிளானு. நின்ற உடனே இவனை உள்ளே கூப்பிடவே கூடாதுங்கிறது இவர் பிளான். 2 பேருமே முடிவோடு இருக்காங்க. வர்ற வழியில் உங்கள் வீட்டில் பார்த்தேன் அண்ணார் அவர். ஆமாம்மா அங்கே தான் இருந்தாங்க இவர். அதாவது கொஞ்சம் நளினமாக பேசிட்டா கூட உட்காந்துருவானோ என்னமோண்டு. ஆமாம்மா அங்கே தான் இருந்தாங்க. உங்கள் வீட்டில் நிறை மாத கர்ப்பமாக இருந்த மாதிரி தெரியுதே. ஆமாம்மா அப்படி தான் இருந்தாங்க. இன்னும் கூப்பிட்ற மாதிரிலாம் ஐடியா இல்லை. அதை சொல்ல வரல. குழந்தை பிறந்துருச்சு தெரியுமா? கர்ப்பமாக இருந்தால் பிறகுதானே செய்யும். உள்ளே எல்லாம் சாப்பிடலாம் முடியாது. இப்படி ஓடுது. இல்லை பிறந்த செய்தியை உங்கள்கிட்ட சொல்லலான்ட்டு வந்தேன். குழந்தை பிறந்துருச்சு, ஆண் குழந்தை அப்படின்னாங்க. இவர் அப்படியானார். அதெல்லாம் ஆச்சரியம். 2 ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னார். இவர் அசால்ட்டாக சொன்னார். அவங்க அம்மாவும் 2 தான் பெற்றா. யார்? மனைவியுடைய அம்மாவை சொல்கிறார், மாமியாவை. அவங்க அம்மாவும் 2 தான் பெற்றா. இவர் எந்த வகையிலையும் அசர மாட்டேங்கிறாருன்னு அவர் அடுத்த அசத்தார். 2ல் 1 மவுத்தா போச்சு தெரியுமா? அம்மா 2 இருந்தால் பால் கொடுக்கறது சிரமம், 1 போதும். எல்லாமே இந்த தட்டுக்கு வரவிடாமல் பண்ணுறதுக்கு எல்லாம் நடக்குது. 2 இருந்தால் பால் கொடுக்கறது சிரமம், 1 போயிட்டா பிரச்சனை இல்லை. அவர் சொன்னார், அதை நான் சொல்ல வரல. 2வதும் இப்போ போயிருச்சு, மௌத்தா போயிருச்சு. அது முந்தின சகோதரன் போன சோகத்தில் அதுவும் போயிருக்கும். இப்படியே ஓடிட்டு இருக்கு. இனியெல்லாம் டைரெக்டாக தான் பாயிண்ட்டுக்கு வரணும்னு. உங்கள் வீட்டு உணவு ரொம்ப ருசியாக இருக்குமாமே அப்படின்னு. ஆமாம், அதனால தான் நான் எப்போவுமே தனியாக சாப்பிட்றேன். இதுக்கப்புறமெல்லாம் அங்கே கிடைக்காது. திரும்ப அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிவிட்டு அந்த ஆள் போயிட்டாருன்னு சொல்லி அபுல் அஸ்வத் தூலி அவங்கள பற்றி எழுதுவாங்க. சில பெரிய ஆளுகள்கிட்ட கூட கஞ்சத்தனம் வந்துவிடும். நான் மீண்டும் சொன்னதை சொல்லுகிறேன். தவறான வழியில் சம்பாதிக்கக்கூடாது, வீண் விரயம் செய்யக்கூடாது, முட்டாள்களிடம் செல்வத்தை தரக்கூடாது. காசை வரக்கூடிய வழியைப் போலவே செலவழிக்கிற வழியும் சரியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொன்ன வழிகளில் இன்ஃபாக்கு ஃபீ சபீலில்லாஹ், இறைவனுடைய பாதையில் செலவழிக்கவும் வேண்டும். மனைவி, மக்கள், நம்முடைய சமுதாயம் இந்த யார்கிட்டையும் கஞ்சத்தனம் செய்யாமலும் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருக்குமானால் சம்பாதிக்கிற வழியும் சரியாக இருந்து செலவழிக்கிற வழியும் சரியாக இருக்குமானால் அந்த செல்வங்கள் நிச்சயமாக பாராட்டுக்குரியவை என்பதாகத்தான் குரானிலும் ஹதீஸிலும் செல்வத்தை குறித்த நிலைப்பாடு இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹலாலான செல்வத்தை நமக்கு தருவானாக. அனுமதிக்கப்பட்ட செலவினங்களில் அல்லாஹ் அதை பயன்படுத்துவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா துஆஅனா வ ஸலாத்தனா வ ஸியாமனா وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا يا رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.